வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசஸ் லேப்டாப்புடைய விவோ புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்துட்டு TP3402Z. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சு லேப்டாப்பு. வாங்க இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேப்டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஹெச்டி லேப்டாப்பு. ஸோ நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. ஃபோம் வச்சுட்டு சைடில் வந்துட்டு ஒரு பென் கொடுத்துருக்காங்க, ஆசிஸ் பென் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி சார்ஜிங் தான், நம்ம சார்ஜ் போட்டுக்கிறணும். அப்புறம் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்மால் அடாப்டராகவே இருக்குது. 90 வாட்ஸு பவர் அடாப்டரு. பின்னு வந்துட்டு சின்ன பின்னு தான், டைப் சி கிடையாது, நார்மல் பின்னு தான். அண்டு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரிஜினல் பவர் கேபிள். மற்ற லேப்டாப் வந்துட்டு ஒரு சில மாடல் வந்துட்டு பவர் கேபிள் வந்துட்டு அன்பிராண்டட் கொடுப்பாங்க. பிராண்ட் கேபிள்னா அந்த எண்டு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதான் ஒரிஜினல். ஸோ இது கூட வந்துட்டு அது லேப்டாப்புடைய மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்டு வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யூஏயில் வாங்கினதுனால எல்லாமே அரபிக்கில் அண்டு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்மளுக்கு அசியூஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அசியூஸோடைய வாரண்டிக்காக கிளைம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் வச்சுக்கிறது. அண்ட் இது வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் பேக் கொடுத்துருந்தாங்க, நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரும் கொஞ்சம் நிறைய தான் கொடுத்துருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவ் கலர்லையும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது அசிஸோடைய அவங்களுடைய பிராண்டை இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கரும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம லேப்டாப்பில் வந்து ஸ்டிக் பண்ணோம்னா நல்லாவே கேமிங் லேப்டாப் அந்த மாதிரி இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இதை ஃபில் பண்ணலாம். வாங்க நம்ம லேப்டாப் வந்துட்டு கவரில் வந்து ரிமூவ் பண்ணி அது எப்படி பாடி வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை அதோடைய போர்ட் என்னென்ன போர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பேக்கேஜிங் வந்துட்டு நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. அண்டு சுற்றி வந்துட்டு அந்த டிஸ்பிளே பேக் சைடு வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம தேவையான ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது 2x இன்க்ரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸு, ஸோ அந்த லேப்டாப்புடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி அதில் போட்டிருந்தாங்க. அங்கே நம்ம லேப்டாப் வந்துட்டு கவர் எடுத்துகிட்டு உள்ள சைடில் என்ன போர்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு அஸ்யூஸ் ஒரு 14 இன்ச்சு ஃப்ளிப்பு. நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360 டிகிரியில் நம்ம வந்து லேப்டாப் வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம டேப் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன்னால் நம்ம வந்துட்டு ஒரு டேப் மாதிரி இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்துட்டு ஒரு அந்த ஆசிஸோடைய ஒரு ரக்கட் மாதிரி அந்த நேமை வந்துட்டு ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு மெட்டலில் போட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 2 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, டைப் ஏ அண்டு ஒரு டைப் சி யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க.
பாடி கூட ஃபுல் மெட்டல் பாடி தான். ஸோ அங்கே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் வந்து பூட் பண்ணி தான் பார்த்தேன். இது நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறதுனால இதை வந்துட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் டிஸ்பிளே மட்டும் செக் பண்ணிவிட்டு மற்ற எதுவும் நான் உள்ள எதுவும் யூசர் நேம் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வருது, 8GB ரேம் அண்டு 512GB NVM SSD வருது. அப்புறம் இன்டெல் ஐகோர் i5 வித் இந்த மாடல் வந்துட்டு 12th ஜென் நினைக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போ வர்ற மாடல் வந்துட்டு 13th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வருது. அண்டு வந்துட்டு ஃபுல் ஹெச்டி வெப்கேம் வந்துடுது. நம்ம வெப்கேம் வந்துட்டு ஒரு ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையில்லைன்னா அதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். அண்டு டிஸ்பிளே கூட வந்து நல்ல கிளாரிட்டியாகவே இருக்குது. ரெண்டாவது ஃபுல் ஹெச்டினால நல்ல பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்குது. நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் இங்கே யூஏயில் வந்துட்டு 2500 திரம்ஸ் வருது. ஊர் காசுக்கு ஒரு 65,000 வரும். இதோடைய வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 kg. அண்டு இதில் வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு கூட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபை 6 கூட சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஒய்ஃபை 6 கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து மோர் தென் ஒய்ஃபைலேயே நம்ம 1-2 GHz உள்ள ஸ்பீடில் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் வந்துட்டு 2.0 வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.2 Gen 2 Type A ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 3.2 அண்டு 2.0 Type A கொடுத்துருக்காங்க. ஒன்று USB 3.2 Type C கொடுத்துருக்காங்க. ஒன்று HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆடியோ சிஸ்டம் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே கிளாரிட்டி சவுண்டு வந்துட்டு நல்லாவே இருக்குது. மற்ற லேப்டாப் காட்டிலும் இந்த லேப்டாப்பில் வந்து சவுண்டு எஃபெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் பெனில் கூட நம்ம Type C to Type C சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென் வந்துட்டு நம்ம இந்த ஆஸ்யூஸில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது, வேறு எதுலையும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ பென்னுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு 3 ஹெட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம பின் ஹெட்டு ஃபால்ட் ஆகிட்டாவோ இல்லை லாங் டைம் யூஸ் பண்ணும்போது இது அதோடைய குவாலிட்டி போயிடுச்சுன்னா கூட நம்ம வேறு ஹெட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பென்னு கூட நல்லாவே ஒரு ஸ்டைலிஷாக மெட்டல் பாடிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பென் வந்துட்டு நம்ம பேக் சைடு வந்து ஜஸ்ட்டு அந்த ஹெட்டை ரொட்டேட் பண்ணோம்னா மேலே வந்துடும். அதில் தான் நம்ம சார்ஜ் போட்டு வரலாம். அதுக்கு வந்து இண்டிகேஷன் லைட்டு கூட இருக்கும். நம்ம சார்ஜ் போடுறது அப்புறம் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே நம்மளை வந்துட்டு அந்த லைட் இண்டிகேஷன் காட்டும். ஸோ இப்படி நம்ம இது மூலமாக தான் நம்ம இந்த பெண்ணை கூட நம்ம சார்ஜ் போட்டு வரலாம். ஸோ நான் இந்த லேப்டாப் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸில் நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அதோடைய டேட்டா ஷீட்டை நான் இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து வேறு லேப்டாப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹெச்பி இல்லாட்டா இதே அஸ்யூஸ்லேயே வேறு மாடலில் இருக்குது. நம்ம அந்த மாடலை வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த வந்துட்டு நம்ம கேமிங் இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நல்லாவே யூஸ் ஆகும். அண்டு ஆஃபீஸ் பர்பஸுக்கு வந்துட்டு சூப்பராகவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பர்சனல் கூட நல்லாவே இந்த லேப்டாப் வந்துட்டு எல்லாமே நார்மலாக ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். நான் ஸ்லைட் ஷோ மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அதோடைய லேப்டாப்போடைய டீட்டெயில்ஸ் அண்ட் அதோடைய டேட்டா ஷீட்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.